நேரு அவரு ரொம்ப நெருக்கமானவங்க. அதுல நேருவை போய் பார்க்கும்போது, நீ பாரு படம்லாம், நேரு இப்படி உட்காந்துருப்பாரு கால் மேல விட்டு, இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு, நம்ம ஆளு கால் மேல கால் விட்டு பேசிட்டு பாடு காலாட்டிக்கிட்டு. அப்ப நேரு ரொம்ப சோகமா இருக்காப்ல. ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு என்ன அப்படின்னு. ஒன்னும் இல்ல காமராஜ், இந்த திண்மையா ராணுவ தளபதி அந்த ராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலா இருக்கு காமராஜ், என்னால அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட சொல்றாப்ல. இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு போய் அப்படி சொந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முப்படைக்கும் ஒரே தலைவர்னா தானே பிரச்சனையா இருக்குது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, திம்மையாவை 2 மாசம் அரசு பயணமா வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க. குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க. அவர் குடும்பத்தோட போயிட்டு வரட்டும். வர்றதுக்குள்ள இந்த படையை பிரிச்சு 3 படையா, கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரிச்சு 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்ப திம்மையா வரும்போது 3 படையில எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவரா இருந்தவர். அவருக்கு தயங்குவாரு, அவர் வரமாட்டாரு. அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுறலாம், இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையா காமராஜ், சிறப்பான யோசனை நான் செஞ்சிறேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளா பிரிச்சு 3 படைகளுக்கு 3 தளபதியை நேரு போட்டாப்புல. இன்னைக்கு முப்படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில சிந்திச்சதுதான் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும்.